மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் சக்குடி கிராமத்தில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஸ்ரீ ஆதிசேஷ பதஞ்சலி மகரிஷியின் பிரதான சீடர் ஸ்ரீ ஆதி தவ மகாயோகி கௌடபாதர் பாட்டையா சித்தர் கோவில் கம்பீரமாக காட்சி தருகிறது. அந்த கோவிலை பற்றிய நிகழ்ச்சியின் தொகுப்பு தான் இதோ. வரம் வலையொலிக்காக வருகை தந்தோம். வந்தவுடன் அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் ஐயா முருகன் அவர்கள் நமக்கு ஐயா தவம் செய்த இடத்திலிருந்து அந்த மரத்திலிருந்து ஒரு வேப்ப இலையை பறித்து பிரசாதமாக கொடுத்தார்கள். அதைத்தான் நம்ம இப்போ ஐயா முருகன் அவர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட போகிறோம். இதில் ஒரு பெரிய மகிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பொதுவாக வேப்ப இலை எப்படி இருக்கும், இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன்ப்பா. இனிக்குது, வேம்பு இனிக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது. எல்லாம் ஐயாவோட அருளாசிகள். ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஒரு கொய்யா இலையவோ மா இலையவோ சாப்பிட்டது மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்கய்யா. கௌடபாதர் ஒரு வேதாந்தி ஆவார். வேதவியாசரின் மகன் சுகர் என்னும் இருடிக்கு மாணாக்கர் என்பர். இவர் குரு பதஞ்சலி மகரிஷியின் 1000 சீடர்களில் ஒருவர். கல்வி, ஞானம், அறிவை புகட்ட குரு பதஞ்சலியார் இவரை தலைகீழாக தொங்க வைத்து பாடம் எடுத்துள்ளார். குருவின் பெயர் சொல்லும் முக்கிய சீடன் கௌடபாதர். இவரின் மாணவரான கோவிந்த பகவத் பாதர் என்பவர்தான் ஆதிசங்கரருக்கு குருவாக திகழ்ந்துள்ளார். கௌடபாதர் உத்தரகீதை என்னும் வேதாந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார். இவர் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் உண்டு. மகாயான பௌத்த மதத்தின் தத்துவங்கள் பலவற்றை இந்து சமய தத்துவங்களுக்கு கொண்டு வந்து அவை அத்வைத வேதாந்தமாக வளர்ப்பதில் கௌடபாதருக்கு பங்கு உண்டு என சொல்லப்படுகிறது. மாண்டூக்கிய உபநிடதத்துக்கு விளக்கமாக அமையும் உரை நூலாகிய மாண்டூக்கிய காரிகை கௌடபாதரால் எழுதப்பட்டது. அதில் சூட்சுமம் என்னவென்றால், ஆன்மாவும் இறைவனும் வேறு என்னும் இருமை இல்லாத நிலைக்கு, அதாவது அத்வைதத்துக்கு விளக்கம் தரும் இந்த நூலில் கண்ணில் தெரியும் உலகம் ஒரு மாயத் தோற்றமே என்று குறிப்பிடுகிறார் கௌடபாதர். குரு பதஞ்சலியின் 1000 சீடர்களில் ஒருவர் என்று சொன்னோம். கடைசியில் உயிருடன் இருந்தவர் இவர் மட்டுமே. ஒரு நாள் அவரை அழைத்த பதஞ்சலி முனிவர், நீ என்னிடமுள்ள அனைத்து ஞானத்தையும் பெறுவாய். ஆனால் என் சொல்லை மீறி அனுமதியின்றி வெளியே சென்றதால் நீ ஒரு பிரம்ம ராட்சசனாக ஆவாய். எப்போது உனது ஞானம் அனைத்தையும் எதிர்காலத்தில் வரும் எனது சிஷியர்களுக்கு அளிக்கிறாயோ அப்போது அந்த பிரம்மராட்சச உருவம் நீங்கும் சொன்னார் பதஞ்சலியார். இதனை பாடமாக எடுத்துக்கொண்ட கௌடபாதர் ராமேஸ்வரத்தில் உள்ள பதஞ்சலியார் அமர்ந்த இடத்தை பார்த்துவிட்டு மதுரை நோக்கி வரும்போது அவர் அமர்ந்த இடம்தான் இந்த சக்குடி கிராமம். வைகை ஆற்றின் ஓடையில் உள்ள ஒரு ஆலமர பொந்தில் அமர்ந்து அன்று முதல் தவநிலையில் இருப்பதாக நம்பிக்கை உள்ளது. இரட்டை விநாயகர், அதாவது வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் என 2 அழகிய விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு கட்டியம் கூறும் வகையில் இந்த விநாயகர்கள் சிலைக்கு அருகில் உள்ள தென்னை மரத்தில் வலது பக்கம் பிள்ளையார் உருவத்துடன் ஒரு இளநீரும், இடது பக்கம் பிள்ளையார் உருவத்துடன் ஒரு இளநீரும் காணப்படுவது அதிசயம் மட்டுமல்ல, ஆச்சரியமும் கூட. இந்த அதிஷ்டானத்தில் ஐயாவின் ஜீவ சமாதியின் மேல் கம்பீரமாக காட்சி தரும் சிவலிங்கத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ நாட்களில் சிறப்பு வேள்வி நடத்தி அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் பக்தர்கள் அந்த கலசங்களை ஏந்தி ஆலயத்தை சுற்றி வைந்து அந்த கும்பநீரால் அபிஷேகம் செய்யப்படுவது இங்கு தனிச்சிறப்பாக உள்ளது. ஆலயத்தின் வளாகத்தில் கருப்பசாமி காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார். சிவாலயம் என்பதால் நவகிரகங்களும் இங்கு உள்ளன. அதேபோல்
கௌடபாதர் தியானம் செய்த குடில் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குடிலை சற்று பெரிதாக அமைப்பதற்கும் கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்ட வேண்டுமென்றும் பக்தர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களது எண்ணத்தை கௌடபாதர் விரைவில் பூர்த்தி செய்யட்டும் என நாமும் பிரார்த்திப்போம். ईशानाय महाभूम संपदे महाभूम स्थानवे महाभूम संपदाय महाभूम शंकराय महाभूम वाचाय महाभूम परमेश्वराय महाभूम सर्वस्वदेवाय महाभूम महागुरुवे महाभूम आदिये महाभूम तवयोगिये महाभूम श्री गुरुवे महाभूम सद्गुरुवे महाभूम सत्यानंद गुरुवे महाभूम सर्वमंगल गुरुवे महाभूम देवताय महाभूम योगाय महाभूम योगिये महाभूम शिवेंद्र त्रिवेणी महाभूम त्रिप्रियाय महाभूम सर्वमंगल कारणाय श्री महाआदि नवयोगी करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि आगादिक्यं समर्पयामि श्रीगुरु शरणकमलेभ्यो नमः
இந்த இடத்துல தான் ஐயா கௌடபா சித்தர் ஐயாவுடைய ஜீவசமாதி. இது லிங்கத்துக்கு கீழே இருக்குது. அவர் கிட்டத்தட்ட கீழே ஒரு 9 அடி கீழே ஐயாவோட சமாதியாக இருக்காரு. அதுக்கு மேலே கட்டணம் எழுப்பி லிங்க திருமணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இங்கே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன மாடை மாதிரி வச்சு விளக்கு வச்சுட்டு இருக்குது. இது இருந்துனாக்கா இங்கே ஒரு பைப் கீழே 9 அடியிலேருந்து ஒரு காப்பர் பைப் வருதுங்க, செம்பு கம்பியில் ஒரு பைப் வருதுங்க. இது எதனாலனா இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய மூச்சு காத்து, ஏன்னா அதான் ஜீவ சமாதினாக்க இன்னைக்கும் ஜீவனோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் ஜீவ சமாதி. அந்த ஜீவன் இருக்கிறனால தான் இன்னைக்கும் அவருடைய மூச்சு காத்து அங்கே வந்துட்டு இருக்கு, உணர முடியும் தாராளமாக. ஆரம்பத்தில் அங்கே ஒரு தீபம் வச்சுருப்போம். தீபத்தில் அந்த தீபம் அந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீபம் ஆடும். அதை வச்சா நாங்கள் உணர்ந்தோம். அதுக்கப்புறம் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் வசதிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தீபத்தை எடுத்து இப்போ மக்கள் ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல ஒரு விளக்கு மாடமாக செட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே வர்ற மக்களுக்கு முக்கியமான பிரார்த்தனை வரும்பொழுது ஐயா பூசாரி ஐயா முருக ஐயா என்ன பண்ணுவாங்க, ஒரு கனியை வந்து இந்த இடத்துல வச்சு எடுத்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஐயாவுடைய நேரடி ஆசீர்வாதம் அதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக 100க்கு 150% அந்த வேண்டுதலை ஐயா நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். சிவா பொதுவாக சித்தர்கள் யோகிகள் பார்த்தீங்கன்னா கையில் வரும்பொழுது ஒரு நாகதாடி குச்சி அல்லது ஏறு சிங்கி வச்சுருப்பாங்க. கௌடபதர் ஐயா அதுக்கு ராமேஸ்வரத்துக்கு வர 2000 வருஷம் முன்னாடி வரும்பொழுது அவர் கொண்டு வந்த குச்சி தான் அந்த குச்சி, இந்த பெரம்பு தான். இது பார்த்தீங்கன்னா சுத்தமான கருங்காலி. இதனுடைய வயசும் ஐயாவோட வயசு தான் ஒன்றா தான் இருக்கும். 3000 வருஷம் முன்னாடி இந்த கோயிலுக்கு ஐயா வரும்பொழுது அவர் கையில் கொண்டு வந்த இந்த பெரம்பு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பூஜையில் இருக்குதுங்க. இது மக்களோட தரிசனத்துக்காக காட்டுறோம். அதோட ஐயாவுடைய ஓலைச்சுவடி ஒன்று இருக்குங்க, அதையும் ஐயா காட்டுவாங்க. இந்த பெட்டியில் வந்து ஐயாவுடைய முக்கியமான ரகசியங்களில் ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அது வந்து யாரும் பார்க்க மாட்டோம், நாங்கள் பூஜைக்குள்ளே இருக்கிறத பாட்டுங்க. இது ஒரு சுவாமியுடைய அருள் நிறைந்த ஒரு பெட்டிங்க. இதுக்கும் சேர்த்தா பூஜை நடந்துட்டு இருக்குது. இதுக்குள்ளே ஐயா கைப்பட ஓலைச்சுவடியில் இருக்குது. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், போற்றி போற்றி. இங்கே தான் சித்தர் கோயில் இருக்கேனாங்க. அந்த சித்தர் கோயில் தேடி வந்தேன். நான் வந்து இதில் ஒரு முழு சேவகன். இதில் இந்த அம்மா வந்து சந்திரா சுவாமிகள், இவங்க தான் இங்கே வந்து இந்த பிரசாதத்தெல்லாம் படைப்பாங்க. அதுதான் அவருக்கு வந்து நித்திய அன்னதானமாக போயிட்டுருக்கிறது. நான் சக்குடியிலேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 10 வருஷமாக காலமாக வந்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த கோயிலுக்கு வர வர நம்ம வந்து மன நிம்மதியை நல்லா கொடுப்பாரு ஐயா. அதே மட்டும் ஐயாட்ட வந்து 10 பௌர்ணமி 12 பௌர்ணமின்னு தொடர்ந்து வந்து விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே. அதே மட்டும் ஐயா வந்து காட்சி கொடுத்து அந்த மரத்தோட வந்து வேப்பிலையை சாப்பிட்டோம்னா உடலில் இருக்க வந்து நோய்கள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிட்டே வரும். இங்கே பிரதோஷம் பார்த்தீங்கன்னாக்க அந்த பிரதோஷ தினத்தில் 274 சிவாலயங்களும் சென்று தரிசித்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அது ஒரு ஐயா கொடுத்த உத்தரவு தான். அது தவிர வந்து மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கு பூஜை நடக்குதுங்க. மாசி மாதம் ஐயாவோட குரு பூஜை வரும். எல்லோரும் எல்லா ஜனங்களும் லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்கிற மாதிரி எல்லா ஜனங்களும் நம்ம ஆலயத்துக்கு இந்த கௌடவாசனுடைய அதிர்ஷ்டான்னு சொல்கிற எல்லாத்துக்கும் வந்திருந்து ஐயாவை வணங்கி அவர் அருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பாகவும் ஐயாவுடைய சார்பாகவும் ஆச்சாரியர்கள் சார்பாகவும் அன்போடு வேண்டுகிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். சேனல் பேர் வரம் தான். உங்கள் எல்லாருக்கும் ஐயா வரம் தர்றதுக்காக இந்த வரத்தை வர வச்சிருக்கிறார். வரம் வளமுடன் வளர்ட்டும் வாழ்த்துறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.